A lamp doesn't speak, it introduces yourself to its light. Achievers never expose themselves, but their achievements expose them. We are greatly privileged to welcome our distinguished chief guest, Mrs. Kadambari Vishwanathan Ma'am, Assistant Vice President VIT, to give special address. Good morning, one and all. Respected founder, chairman, secretary, director, principal, vice principal, my fellow CII-YI members, Mr. Rahul, Mr. Rajavelu, Ms. Deepa, faculty and students of Annai Meera, a warm good morning to all of you. Am I visible? Am I audible? Yes? Okay, so this is going to be bilingual. I actually came down to the dais so I can have a more interactive session with you. I do understand that we have certain hurdles, but I think we'll have a good session because there's a very good panel that is formed for the next part of the day. So I am here to give a brief about CII, the Young Indians Yuva chapter, of which I am the founder chair and your director is the co-chair. So CII, how many of you have heard of CII before? No? Okay, it stands for Confederation of Indian Industries. It is one of the largest Indian organization that represents the corporate and business interests of India. A lot of business community people are members of this organization and it is a national level. You've heard of Rotary, right? Rotary Lions Club. It is something along the same lines, but it is completely for the business interest of the nation. So they represent the problems in SMEs in corporate India. They represent what should be the future, how workforce should be. They influence the policy of the nation. So that is the organization at large. And Young Indians is a youth wing of it. அவங்களுடைய இளைஞர்கள் அணி மாதிரி தான் இந்த YI. அதை வந்து இங்க this membership is restricted to people below age of 35 and in Vellore we have opened this chapter last March and இந்த சாப்டர்ல இருந்து நாங்க காலேஜஸ்ல யுவா சாப்டர் ஸோ உங்களுக்கு எப்படி கிளப்ஸ் இருக்குமோ இந்த மாதிரி இந்த கிளப் வந்து எல்லா காலேஜஸ்லயும் இருக்கும் ஸோ இந்த கிளப்பை இன்னைக்கு லான்ச் பண்ணி இந்த கிளப் மூலமா நீங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ் வந்து நேஷனல் லெவல் ரீச் இருக்கும் இது மாதிரி நேஷனல் லெவல்ல எல்லா காலேஜஸ்லயும் இப்போ நாங்க வெள்ளூர்லயே ஏற்கனவே 2-3 காலேஜஸ்ல இதை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ உங்க காலேஜ்லயும் ஸ்டார்ட் பண்ணா நெக்ஸ்ட் இங்க நடக்கிற காம்படிஷன்லாம் இன்டர் காலேஜ் காம்படிஷன் இதுல நீங்க வின் பண்ணீங்கன்னா ஜோனல் லெவல் ஸ்டேட் லெவல் ஸோ உங்களுக்கு வைடர் ரீச் அண்ட் நீங்க பண்றதுக்காகவும் உங்களுக்கு நீங்க தேடி போய் எடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிளப் மூலமாகவே வர்றதுக்காக தான் இந்த யுவா கிளப் ஏன்னா இப்போ நான் இது எப்பவுமே நான் சொல்வேன் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இல்லை இப்போ நம்மளே இந்த காலகட்டத்தில் எல்லாரும் நம்ம ஒன்று செய்யறோம்னா நாம ஏன் இதை செய்யணும் நம்மளுக்கு என்ன பயன் இந்த 2 கேள்விக்கு பதில் இல்லாம யாரும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறதுக்கு தயாரா இல்லாத காலத்துல நான் முதல்ல சொல்லணும் எனக்கு எப்படி இந்த யங் இண்டியன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருந்ததுன்னு ஏன்னா எனக்கு முதல்ல உங்க டைரக்டர் மிஸ்டர் பிரசாந்த் இஸ் a very proactive and energetic person so he came to my office and said இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு முதல்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு என்னுடைய ஒர்க் கமிட்மெண்ட்ஸ் என்னுடைய சோஷியல் கமிட்மெண்ட்ஸே நிறைய இருக்கும்போது I didn't want to take up a new responsibility அவங்க நிறைய வெள்ளூருக்காக இது பண்ணணும் எல்லா நம்ம மாநிலத்தில் எல்லா முக்கியமான சிட்டிஸ்லயும் இந்த சாப்டர் இருக்கு இங்க நீங்க எடுத்து பண்ணா நல்லா இருக்கும்னு நான் சொல்லும்போது நான் கொஞ்சம் ஒரு டபுள் மைண்ட்ல தான் சரின்னு நான் அக்செப்டட் பட் I must tell you it is a lot of eye opening experience for myself எனக்கு இவ்வளோ எக்ஸ்போஷரும் இதுவும் இருந்தும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா எனக்கு இப்போ வந்து நிறைய வெள்ளூருக்குள்ள இருக்கிற நிறைய காலேஜஸ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் இங்க இருக்கிற நிறைய மக்களை எனக்கு மீட் பண்றதுக்கும் அவங்களுடைய சிந்தனைகளை ஷேர் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது ஸோ எனக்கு இங்க இருக்கும்போது எனக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்குலாம் இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கும் ஒன்ஸ் த கிளப் இஸ் லான்ச்ட் we will definitely have office bearers please participate in the clubs as vibrantly as possible in any college or institution as much as academics is important I always place emphasis on how you the extracurricular activities of the college takes place especially in relation to clubs I will give a personal example again ஏன்னா இப்போ நீங்க கிளப் இப்போ நீங்க போறீங்க எக்ஸாம் படிக்கிறீங்க மார்க் அது வந்து பேசிக் அது வந்து நம்ம ஏஞ்சோம்னா சாப்பிடணும் மூச்சு விடணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதனால நம்ம வளருவோமான கிடையாது நம்மளுக்கு நம்ம வளர்ச்சிக்காக தான் நம்ம கல்விக்கு வரோம் அந்த மாதிரி நிறைய பண்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி கிளப்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா நம்பர் 1 this is the place you will be able to communicate with others
நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது அது ஒரு அரட்டை கதை, உங்களுக்கு ஏதாவது அது வந்து எதுவும் டெக்னிக்கலாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் உங்களை பற்றி பேசுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச படத்தை பற்றி பேசுவீங்க, எங்கே போகலான்றதை பற்றி பேசுவீங்க. பட் டெக்னிக்கலி நீங்கள் ஒரு கான்வர்சேஷனில் என்கேஜ் பண்ணணும், இல்லைனா ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் கிளப் சாப்டர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது தான் உங்களால் கற்றுக்க முடியும். அது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஐடியல் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் நியூ பீப்புள். இப்போ நீங்க இங்க இருக்கும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், எப்பவுமே கிணத்து தாவலையா இருக்கக்கூடாது. வெளி உலகத்துல என்ன இருக்கு, இப்போ நீங்க ஒரு 2 காம்படிஷன் போறீங்கன்னா அது ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிக்கணும்ன்ற மோட்டிவோட தான் எல்லாரும் எங்கன்னா போவோம். ஆனா அது மட்டும் இல்ல, நீங்க உங்களுக்கு அங்க வெளியே போனாதான் நம்ம எந்த தரத்துல இருக்கிறோம் தெரிய வரும். ஓ, வெளியே இதெல்லாம் பண்றாங்களா, ஓ அவங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களா, அப்ப நம்ம வந்து எங்க இருக்கோன்றது நம்மளால ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு வராத புது கனெக்ஷன்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸ், அது மூலமா உங்களுக்கு நிறைய லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் ஓப்பன் அப். ஸோ இந்த 2 முக்கியமான காரணத்துக்காக நான் எப்பவுமே சொல்லுவேன், பசங்க எவ்வளவுதான் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் அகாடமிக்ஸா இருந்தாலும் எனி கிளப் சாப்டர் ஆக்டிவிட்டீஸ்ல தே ஷுட் பார்ட்டிசிபேட். உங்களுக்கு டெக்னிக்கலா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஐ வுட் இம்ப்ளோர் அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸ்லயாவது பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா இது ரெண்டுமே நீங்க யூ வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் அ கோல். அந்த கோலுக்காக உங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்களோட நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. புதுசா நிறைய பேரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பா கிளாஸ் ரூம்ல கிடைக்காத விஷயங்கள். இது கிளாஸ் ரூம் மீறி உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி நீங்க கிளப் சாப்டர் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாதான் உங்களால முடியும். ஸோ இந்த கிளப்பருடைய ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவா மிஸ்டர் பிரசாந்த் ஹஸ் டேக்கன் திஸ் வெரி பியூட்டிஃபுல் ஐடியா ஆஃப் டிஸ்கவர் யூ. இதுல வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்து ஒரு கெரியர் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான ஒரு நிகழ்ச்சியா இதை பண்றோம். இது நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கும், 5 வளையாதது 50 வளையாதுன்ற மாதிரி தான். நீங்க இப்ப பண்ணாத ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு திடீர்னு ஃபைனல் இயர்ல பாஸ் அவுட் பண்றதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வேலை கிடைக்கல, அப்ப நான் ஏதாவது போய் பண்றேன்னா கண்டிப்பா வராது. இட் இஸ் a long process. Slowly only you can move small steps towards a bigger career goal. எல்லாருக்கும் ஏதாவது வேலை கிடைக்கும். நான் கண்டிப்பா வந்து there is lot of difference. காசு சம்பாதிக்கிறதுக்கும் கரியர் பில்ட் பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஏன்னா இப்போ இருக்கிற கிக் எக்கானமின்னு சொல்றாங்க, அந்த வேர்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிக் எக்கானமி. ஸோ யாருக்கும் பர்மனெண்ட்டாக ஜாப் தேவையில்லை. இப்போ யாராவது ஸ்விக்கியில் ஃபுட் டெலிவர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கரியர் இருக்கா? கிடையாது. ஜாப் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. காசு சம்பாதிக்கிறாங்களா? கண்டிப்பாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் டெலிவரி தான் பண்ணணும். அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஜாப் அண்ட் அ கெரியர். இப்போ இந்த மாதிரி ஒரு கிக் எக்கானமியில் எவ்ரிபடி வில் ஃபைண்ட் சம்திங். ஏன்னா அப்போதைக்கு யாராவது ஒரு ரெக்குயர்மெண்ட் போஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கு, என்னால் வண்டி ஓட்டின்னு போய் ஒருத்தருக்கு டெலிவர் பண்ண முடியும், இல்லைன்னா என்னால் இந்த ஒரு கோடை இப்போதைக்கு அடிச்சு யாருக்காவது கொடுக்க முடியும்னா உங்களுக்கு அந்த டைம் பீயிங்க்கு யூ வில் பி எம்ப்ளாய்ட். அதுக்கு யூ வில் கெட் பேமெண்ட், யூ வில் டெஃபினெட்லி மேக் மணி, யூ வில் சர்வைவ். தட் இஸ் நாட் அ கொஸ்டின். பட் இன் திஸ் கிக் எக்கானமி, with the influence of artificial intelligence, I notice a lot of you have taken that as coursework, where a lot of jobs are getting automated. In that scenario, it is very important to make yourself a valuable asset. நீங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், உங்களுடைய வளர்ச்சி எப்படி அந்த ஆர்கனைசேஷன் வளர்ச்சிக்கு ஊண்டுதலா இருக்கும்ன்றது தான் இப்போ இருக்கிற செனாரியோல. அதுக்கு இட் ரிக்வயர்ஸ் பிளானிங். ஸோ நீங்க வந்து இந்த வயசுல இருந்தே you should cultivate skills that are useful. I am very happy that lot of you have taken Python. I know that is over and beyond your curriculum, but it is a highly employable skill. Later Mr. Prashant, I'll also share with it. From VIT Bhopal, we made an initiative where programming languages are being taught in regional languages. So Tamiliyum Python kathukaradhukku we have a course. I'll send the link and probably I'll share the information anybody would want to use, because my motto is that ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு ஹியூமன் லாங்குவேஜ் தடையா இருக்க கூடாது. நீங்க நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்கும், அதை பார்த்து உங்களுக்கு புரியாம போகலான்றதுனால ஒரு தமிழ்லயே ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ டெஃபினெட்லி வில் ஷேர் த லிங்க் வித் யூ ஆல்சோ. இந்த மாதிரி அவுட் சைட் ஆஃப் கிளாஸ் ரூம் ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி பண்ண முடியும்னு பாருங்க. யூ ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் கமிங் ஹூ வில் கைட் யூ டு வாட் இட் இஸ். ஏன்னா in this age இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. நீங்க ஜஸ்ட் ஒன்னத்தை பத்தி நீங்க நினைச்சீங்க, இல்லைன்னா நான் இதை பண்ணலாம்னு நினைக்கிறேமான்னு உங்க அம்மா கிட்ட வீட்டில் சொன்னீங்கனாலே உங்க போன் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு தகுந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இட் வில் புட் யூ வித் டூ மச் இன்ஃபர்மேஷன். பட் எந்த இன்ஃபர்மேஷன் ஆத்தென்டிக்னு உங்களுக்கு இதுல தெரிய வர்றது ஒரு பெரிய கஷ்டம். அது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிற பசங்களுக்கான ஒரு ப்ராப்ளமா நான் பாக்குறேன். அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து என்ன முடிவு எடுக்க போறீங்க. ஏன்னா இப்போ நான் இந்த ஜென்ரேஷன் பசங்க கிட்ட நான் பார்க்குற பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது, ஆனால் அந்த விஷயத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல.
அப்படியே என்ன பண்றதுன்னு தெரிஞ்சாலும் ஒரு முடிவு எடுக்க முடியல. இது பெட்டரா இருக்குமா, இதை விட்டா அது பெட்டரா இருக்குமா, ஒருவேளை அந்த வீடியோல இப்படி சொன்னாங்களே, இல்ல அந்த சோஷியல் மீடியால இப்படி போஸ்ட் இருந்ததே, இதே மாதிரி ஆப்ஷன்ஸே தான் சர்க்குலேட் ஆகுதே தவிர யாரும் போய் ஒரு டெசிஷனுக்கு கமிட் பண்ண மாட்டேன்றீங்க. இதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்க எப்போ வந்து ஒரு கிளப் ஆக்டிவிட்டிலயோ எதுலயோ ஒரு ஃபிக்ஸ்டு கோலோட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ், டெசிஷன் மேக்கிங் கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும், இல்ல நான் எடுத்த முடிவு கரெக்ட்னு யார்கிட்டனா சொல்ற கான்ஃபிடன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் உங்களுக்கு அப்பதான் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அதை நீங்க இந்த ரைட் ஏஜ், இந்த செகண்ட் இயர் இஸ் a good time period. ஏன்னா I understand in our school system 11th and 12th is a high pressure time span. Given your age group, when you're 18, 19, you undergo so much pressure. 1 year, okay, you have a cool down period, college transition and all has happened. But please make sure in the next 2-3 years, you put in maximum effort to realize your full potential. There is so many opportunities these days. Opportunities are not confined or வெறும் elite institutions, ரொம்ப top ranked IIT. இப்போ நீங்க நிறைய நியூஸ் ஐட்டம் பார்த்திருப்பீங்க, IIT-லே 35-40% of the students place ஆகலன்னுலாம் நீங்க நியூஸ் ஐட்டம்ஸ் வந்திருக்கு. So job market has opened up in all places and people want to explore tier 2 and tier 3 institutions and towns because there is lot of underutilized potential there. எல்லாருக்கும் potential இருக்கு, அதை ரைட்டாக அதை கரெக்டாக நீங்கள் எடுத்துன்னு போய் கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணணும். கம்பெனிக்கு என்ன வேணுன்றதையும் உங்கள் ஸ்கில் செட்டையும் மேட்ச் பண்ணணும். இங்கே தான் வந்து டிஸ்கிரிபன்சி வருதே தவிர யாருக்கும் டேலண்ட் இல்லை, எனக்கு வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், நான் எய்டட் ஸ்கூலில் படித்தேன், அதனால் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு ப்ளீஸ் டு நாட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப்ஸ். தேர் இஸ் ஸோ மச் demand for Indian talent. ஏன்னா இந்தியன்ஸ் கிட்ட ஒரு innate ability to do computer programming is there. We are mathematically very good. Any western country or any foreign nation will accept that. நீங்க இங்க மக்கு பசங்க மேக்ஸே வராதுன்னு சொல்றவங்க அங்க வந்து ஒரு நல்ல மேக்ஸ் போடுறான்ற அளவுக்கு தான் வந்து நீங்க இன்டர்நேஷனல் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா யாருக்கும் அங்க வந்து கால்குலேட்டர் இல்லாம ஒன்றும் ஆப்ரேட் கூட பண்ண தெரியாது. So we are naturally inclined for programming and mathematics. If we just apply ourselves and put little more effort, there is so much that you can realize in your true potential. உங்களுக்கு நான் வந்து வெள்ளூர்லேருந்து வந்தேன், நான் வந்து ஒரு எய்டட் ஸ்கூல்லேருந்து வந்தேன்றது it should never be a point to suppress your career. It will only give you a higher growth rate. இங்கிருந்து போய் நான் இதை அக்கம்ப்ளிஷ் பண்ணேன் அப்படிதான் உங்கள் ஸ்டோரி இருக்கணுமே தவிர நான் இங்கேருந்து தான் வந்தேன் அதனால் என்னால் இது பண்ண முடியாதுன்றது இருக்கக்கூடாது. And I am also very happy to see a huge representation of girls. This is also a very heartening fact. In the last few months I have been visiting a lot of colleges and schools, so I see a lot of girls coming in, especially into engineering field. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் it will just be ஒரு first 3 rows-ல மட்டும் தான் உட்காந்துப்பாங்க, லாஸ்ட் ரோல உட்கார்ற அளவுக்கு கேர்ள்ஸ் எப்பவுமே இருந்ததில்லை. ஸோ அவ்வளோ கேர்ள்ஸ் ரெப்ரசன்டேஷன் பார்க்குறதுல எனக்கு பர்சனலி ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் டு யூ மை திஸ் திங் இஸ் தட் earlier there was the progression of women rights went from right to birth, don't kill us and female infanticide அந்த மாதிரி இருந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் நம்மளும் வரோம். So then there was right to school education, then right to higher education, because after a certain age girls were not allowed to go study in school. Now it is right to higher education we have come. The next is all of you should work. We cannot have half our population not being employed after a certain age. You should be financially independent, and education is not because ஒரு process நான் ஸ்கூலுக்கு போன மாதிரி next ஒரு 4 வருஷம் காலேஜ் போயிட்டேன்றது இல்லை. Now you have lot more skills to contribute to the economy. You should all be in the workforce and you should make the effort to stay in the workforce until you retire. It should not be some kind of நான் just ஒரு 2 years போனேன் as an interim between my marriage or just to earn a certain amount of money. Like I said, you are all coming from a background where just making money should not be a point of concern. Career building should be a part of your mind. That will include, even if there are a lot of initial struggles, when you are in your 40s you will realize the importance of it, because I see a lot of children these days get carried away by the quick money that you can make. ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு brokerage பண்ணா உங்களுக்கு காசு கிடைச்சிடும், நீங்க ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்டை போஸ்ட் பண்றீங்க ஒரு வெப்சைட்ல, அதுல யாராவது ஓகே சொல்லி உங்களுக்கு ஒரு மணி வந்துருச்சுன்னா people leave this and go take that up. That you can make instant money at any point of time. The same thing, people get into online betting, online gaming, fantasy play, all of that you can make money. I am not saying that, but will you be consistently making money and will you grow? In your 40 you should not think that I have been doing the same job for the last 10-15 years. You should see a personal growth and aim towards it.
I thank the management of Annai Meera for giving me this opportunity to address this gathering. And I'm truly, happy and privileged to be here. One, that I had a very good session with such an engaging crowd. And the second, for the very affectionate and blessed words that your founder and secretary had to say about the institution and of my family and our chancellor. I will definitely pass on the message. It is very good to see that we are being benchmarked by a lot of institutions. That also gives us a lot of hope that we are doing well, and also a little fear that we should do better. So we will also take that to heart, and it was great meeting all of you. My best wishes to all of you. Thank you.